பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். லைஃப்ல எவ்வளவோ ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதை நாங்க கொஞ்ச நேரம் மறந்துட்டு வரமே. அந்த ஒரு 2-3 மணி நேரம் வேற ஒரு உலகத்துக்கு டிராவல் பண்ணி அந்த கேரக்டர்ஸோட ரிலேட் பண்ணி கைத்தட்டி சிரிச்சு ரசிச்சுட்டு வரோம் அப்படின்னு தான் சிம்பிளா சொல்லுவாங்க. ஆனா எல்லா படங்களும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எடுக்கப்படுற படங்கள் கிடையாது. சில படங்கள் அந்த ரியாலிட்டியை மறக்க வைக்காம ரியாலிட்டி என்னங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். லைஃபோட அன்சர்டனிட்டி என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அழுத்தமா நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். அப்படி ஒரு படம் தான் இந்த தன்மாத்ரா. நம்ம ரெட்ரோ ரீல்ஸ் ஷோல இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்லயே கொஞ்சம் ஃபேர்லி புதுசான படம் அப்படின்னா இது தன்மாத்ரா தான். இந்த படம் ரிலீஸ் ஆனது 2005ல. அதுவே ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொஞ்சம் மலையாள படங்கள்லாம் எடுத்து பார்க்கலாம், அதுல பாப்புலரான நான் பார்க்காத படங்கள்லாம் லிஸ்ட் எடுக்கலாம்னு எடுக்கும்போது நிறைய படங்கள் வந்துச்சு. பட் அந்த படங்களுக்கான ஆக்சஸ் வந்து ரொம்ப லிமிட்டடா இருந்துச்சு. சரி, கொஞ்சம் ஃபேர்லி புது படமா தேடுவோம் அப்படின் போது ஃபர்ஸ்ட் மாட்டின படம் தான் இந்த தன்மாத்ரா. அண்ட் ஆஸ் யூஷுவல் நான் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது எவ்வளவு அழுதுன்னு தெரியுமா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. தென் சோஷியல் மீடியா ரெடிட் மாதிரியான சில சோஷியல் மீடியா ஃபாரம்ஸ் எல்லாம் இந்த படத்தை நான் திரும்ப ரிவிசிட் பண்ணவே இல்லை, அவ்வளோ ட்ரமாட்டிக்கா இருந்தது படம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய யூசர்ஸ் பதிவு போட்டிருக்காங்க. இதனாலேயே இந்த படத்தை நான் அப்ரோச் பண்றதுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எப்படி நான் மகாநதி படத்தை திரும்ப ரீவிசிட் பண்றதுக்கு பயப்படுறனோ அந்த மாதிரி. ஏன் பயப்படணும்? ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் பிரசன்ட் பண்ற உலகம் அப்படி உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். முக்கியமா இப்படி ஒரு பிரச்சனை நமக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தை இது கொடுக்கும். டிஃபால்ட்டாவே நம்ம பிரெயின் ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் மோட்ல தான் செயல்படும். ஸோ அதனால நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு, இந்த டேஞ்சர்ல இருந்து, இந்த அசௌகரியங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம டிஃபால்ட்டா யோசிக்க ஆரம்பிப்போம். நான் தியேட்டருக்கு போறதே இப்படியான ஹார்ஷ் ரியாலிட்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான். அங்கேயும் போய் நான் அழுவாச்சி காவியங்களா பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆயிரும். ஆனா இப்படியான படங்கள் பார்க்கறதும் நம்மளுக்கு நல்லதுதான், தெரியுமா? ஏன்னா ஒரு சேஃபான கண்டெய்ன்டான ஸ்பேஸ்ல சோகம், எம்பத்தி, வலி மாதிரியான இன்டென்ஸான எமோஷன்ஸை இந்த மாதிரியான படங்கள் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். அந்த எமோஷனல் ரிலீஸுக்கு இந்த மாதிரியான படங்கள் ஹெல்ப் பண்ணும். இதுவும் கூட ஒரு வகையில கதாசிஸ் தான். நம்மளை சுத்தி இருக்கிற சாதாரணமான விஷயங்கள் கூட எவ்வளவு ஸ்பெஷலானது அப்படிங்கிறத இப்படியான படங்கள் நம்மளுக்கு ரியலைஸ் பண்ண வைக்கும். ஸோ லைஃபை அப்ரிஷியேட் பண்றது எப்போ பார்த்தாலும் இதே மாதிரியான படங்களா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்பப்ப இந்த மாதிரியான படங்கள் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அதனால தன்மாத்ரா பார்த்துட்டு இந்த எபிசோட நீங்க கண்டினியூ பண்ணலாம், ஆர் இந்த எபிசோட பார்த்துட்டு தன்மாத்ராவை பார்க்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் பார்த்துருங்க. தன்மாத்ரா படத்துடைய கதை என்ன? ஸ்பாய்லர்ஸோட தான் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனால் ஸ்பாய்லர்ஸோட தான் சொல்ல போறேன். வேணாம்னு நினைக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். ரமேஷன் நாயர் இவர் தான் இந்த கதையுடைய ப்ரொடாகனிஸ்ட். செக்ரட்டேரியட்ல வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஒய்ஃப், ஒரு பையன், ஒரு பொண்ணு, ரொம்ப அழகான, ஹாப்பியான, சிம்பிளான ஒரு ஃபேமிலி. பையனை எப்படியாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக்கிடணும் அப்படிங்கிறது ரமேஷன் நாயருடைய ஒரு கனவு. ஏன்னா அவரும் அவர் அப்பாவும் ட்ரை பண்ணி நடக்காத ஒரு விஷயம் அது. பையனும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா படிக்கிறான், அப்பா சொல்ற எல்லாத்தையும் கேட்கறான், ரொம்ப ஒபீடியண்டா இருக்கான். அவன் படிக்கும்போது அவங்க அப்பாவே கூட உட்காந்து கோச்சிங் கொடுக்குறாரு. ஸோ எப்படி ஈஸியா படிக்கலாம், படிச்சது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், பேரண்டிங் எப்படி இருக்கணும்னு இவர் சொல்றதை கேட்கறதுக்காகவே அவர் பையனுடைய ஸ்கூல் பிரின்சிபல்ல இருந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அவர்கிட்ட வந்து அட்வைஸ் எல்லாம் கூட கேட்கறாங்க. இப்படிப்பட்ட ஷார்ப்பான பிரெயின் இருக்கிற ரமேஷன் நாயர் கொஞ்சமா சில விஷயங்கள்லாம் மறக்க ஆரம்பிக்கிறார். முதல்ல ஒரு பேரை மறந்து போறாரு. தென் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாரதியார் பாட்டை மறந்து போறாரு. இங்க நிக்குது, வரமாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. பட் ஞாபகம் வர மாட்டேங்குது. குளிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஞாபகம் வருது, மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஈரத்தோடய வெளியில வந்து கடன்னு எழுதிலாம் பாக்குறாரு. அவர் பையன் ரொம்ப வியர்டா பாக்குறான், என்ன நீங்க இப்படி எல்லாம் வந்து எழுதுறீங்க அப்படின்னு. தென் ஆபீஸ்ல ஒரு ஃபைலை தொலைச்சு தேடிட்டே இருக்காரு. அதனால ஒரு சின்ன பிரச்சனை வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் பயந்து போய் டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டரை போய் பார்த்தா இதெல்லாம் இந்த வயசுல சாதாரணமா நடக்கிற விஷயம் தான், ரொம்ப நாள் அழட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆனா இதுக்கப்புறம் வைஃப் கூட இன்டிமேட்டா இருக்கிற ஒரு மொமெண்ட்ல டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஏதோ பண்ண ஆரம்பிச்சாரு. டோட்டலா அந்த மொமெண்ட்ல இருந்து வித்ட்ரா ஆயிராரு. இதுவே ரொம்ப வியர்டா இருக்கு பாக்குறவங்களுக்கு. தென் பைக் சாவியை எங்கேயோ வச்சுட்டு தேட ஆரம்பிக்கிறாரு. ஆபீஸுக்கு போறாரு. ஆனா ஆபீஸை வந்து வீடுன்னு நினைச்சு வீட்டுல இருக்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு பிரச்சனையா மாறிடுது. இப்பதான் அவருக்கு இருக்கிறது சாதாரண ஞாபக மறதி பிரச்சனை இல்லை, வேற ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு ஏர்லி ஆன்செட் அல்சைமர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்றாரு டாக்டர். இந்த வயசுல இது ரொம்ப ரேரான விஷயம், ஆனா இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத ரொம்ப கன்ஃபார்மா சொல்லிடுறாரு. அல்சைமர்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் ரமேஷன் கொஞ்சமா தன்னுடைய நினைவுகளை இழக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சமா அவர் உடைய ஆரம்பிக்கிறாரு. இதை அவருடைய ஃபேமிலி எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவர் பையனுடைய அந்த ஐஏஎஸ் கனவுங்கிறது என்னாச்சு, ரமேஷனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரொம்ப டிராஜிக்கா சொல்லி முடிகிற படம் இது. தன்மாத்ரா அப்படின்னா மாலிக்யூல் அப்படின்னு அர்த்தமா. மாலிக்யூல்ங்கிறது ஒரு தனி நபராகவும் இருக்கலாம், ஆர் அந்த ஃபேமிலியாகவும் இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ பெரிய சொசைட்டில அந்த ஃபேமிலிங்கிறது ஒரு சின்ன மாலிக்யூல் மாதிரி தான் இல்லையா? எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையினால, எதுவும் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையினால அந்த மாலிக்யூல் எப்படி சதையுதுங்கிறதோடைய ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த படம். இது ஒரு மெடிக்கல் மிராக்கிளை பத்தியோ, நிறைய தடைகளை தாண்டி இந்த இல்னஸ் ஹீரோ எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்ற கதையோ கிடையாது. ஆனா இப்படி ஒரு பிரச்சனையில பாதிக்கப்படும் போது லவ்விங்
லவ்விங்கான பாசமான ஃபேமிலி எப்படி கூடவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ற கதை இது. அண்ட் இப்படியான பிரச்சனையில பாதிக்கப்பட்டவங்க கூட சும்மா நம்ம கடைசி வரைக்கும் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறத சொல்ற கதை இது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்கு உங்களை ரொம்ப பிடிச்ச ஒருத்தருக்கு உங்களை ஞாபகமே இல்லாம போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? கடைசி வரைக்கும் உங்களால அவங்களுக்கு கேர் பண்ண முடியுமா முடியாதா? இப்படி சில கஷ்டமான கேள்விகளையும் இந்த கதை முன்வைக்குது. வாழ்க்கையின் நியாய அநியாயங்களில் ஆதாரமாக ஒரு அபத்தம் இருக்கிறது அப்படின்னு சுஜாதா ஒரு சிறுகதையில் எழுதியிருப்பாரு. இந்த கதையும் அப்படிதான். நிஜத்திலேயே நம்ம நிறைய ஃபீல் பண்ணியிருப்போம். இவ்வளோ நல்ல மனுஷன், இவருக்கு இப்படி நடக்கலாமா? இவ்வளோ நல்ல மனுஷன், அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு. அப்படி ஒரு மோட்ல தான் இந்த ஃபுல் படத்தையுமே நம்மளை பார்க்க வைக்கிறாரு இயக்குனர் பிளெஸ்ஸி. இயக்குனர் பிளெஸ்ஸி இந்த ஹியூமன் டிராமாஸை மெட்டிகுலஸா ஸ்கிரீன்ல கொண்டு வரதுல ஒரு எக்ஸ்பர்ட். ரொம்ப ராவான எமோஷன்ஸ், ரியலிசம், வலிய கஷ்டத்தை டிக்னிஃபைடா போர்ட்ரே பண்ற விதம்னு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஆடு ஜீவிதம் வரைக்கும் இதுதான் அவருடைய ஸ்டைல். ஸோ இந்த தன்மாத்திராவும் எமோஷனல் ஸ்டோரி டெல்லிங்குக்கு ஒரு கேஸ் ஸ்டடி. இந்த படம் ஆரம்பமாகும் போது இப்படி ஒரு பிரச்சனையை தான் இந்த படம் பேச போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பையனா ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு, அதுல ஏதோ பிரச்சனை வரப்போகுது. ஆஃபீஸில் ஃபைலை துடைக்கிறாரு, அதில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது. ஏதாவது பொலிட்டிஷியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு வேலையில் கெடுக்க போகிறாங்க, அவர் பையனுடைய அந்த டீனேஜில் வச்சு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுங்கிற மாதிரி நிறைய ரெட்டரிங்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ப்ரொடாகனிஸ்டோடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு சொன்னதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை மைண்டில் ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா முதல் சீன்ல இருந்தே இந்த பிரெயின், மெமரி பவர், மெமரிஸ் இது மாதிரியான விஷயங்களை தான் இயக்குனர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயினை பற்றி அந்த பையன் ஸ்கூலில் ப்ரெசென்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் இந்த படத்தோடைய முதல் சீனே. தென் இன்னொரு சீன்ல ப்ரொடாகனிஸ்ட் அவர் சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுவார். அந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது அந்த ரீகாலுக்கான பர்பஸ் வேறையா இருக்கும். ஆனா நீங்க திரும்ப ரீவிசிட் பண்ணி போய் பார்த்தீங்கன்னா ஓவராலா அதோட எம்பசிஸ்ங்கிறது அவருடைய மெமரி பவரை காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். தென் பையனுக்கு கோச்சிங் கொடுக்கறது, ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற அந்த ஒரு சீனு, இது எல்லாமே அடுத்து வரப்போற ட்ராஜடியோடைய கிராவிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணப்பட்ட சீன்ஸ் தான். இது எதை பத்தின கதை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஆப்வியஸா தெரியலாம். ஆனா ஃப்ரெஷ்ஷா படம் பார்க்குற ஒரு வியூவரை எப்படி சைக்கலாஜிக்கலா இந்த கதைக்குள்ள இயக்குனர் கொண்டு வராரு அப்படிங்கிறத இதெல்லாம் வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். என்னமோ தப்பா நடக்க போகுதுங்கிறது தெரியும், ஆனா என்னங்கிறது தெரியாது. ரமேஷனுடைய கண்டிஷனுக்கு ஆடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்துறாரு இயக்குனர். ரொம்ப சட்டிலா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஈஸியான கவனக்குறைவான விஷயங்களா தான் முதல்ல அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். மெலோ டிராமா இல்லாம அந்த குழப்பத்தை மோகன்லாலுடைய ஆக்டிங்லயே நமக்கு கன்வே பண்ணுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த எமோஷனல் வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும். பேசிங்கும் ரொம்ப டெலிபரேட்டா எமோஷன்ஸ் லிங்கர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரெவலேஷன் சத்தமே ஒரு பெரிய பாம் வந்து இறங்குற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இவர் இல்லாம நாங்க எங்க போவோம் அப்படின்னு பேரன் தாத்தா கிட்ட அழற அந்த ஒரு சீன், இந்த விஷயம் அந்த ஃபேமிலிக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறத ரொம்ப எஃபெக்டிவா கன்வே பண்ற ஒரு சீன். ரொம்ப சாதாரணமானவராக தான் ப்ரொடாகனிஸ்டோடைய கேரக்டர் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் எடுத்துக்கோங்களேன். இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் ரோட்ல ஒரு போராட்டம் மாதிரி ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்வலத்துல கூட்டத்தோட கூட்டமா ஓரமா ஒருத்தர் நடந்துட்டு இருப்பாரு, அவர் தான் ஹீரோ. தென் அவர் ஆஃபீஸ்ல திட்டு வாங்குற விதம், கொலீஸ் கூட பேசுற விதம் எல்லாமே ரொம்ப 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 நேச்சுரலா இருக்கும், ரியலிசத்தோட இருக்கும். இப்படி ஒரு சிம்பிளான டெபிக்ஷனே செகண்ட் ஹாஃப்ல அந்த கேரக்டருடைய பாதிப்பை காட்டுற காட்சிகளை ஹார்டிட்டிங்கா மாத்திருக்கும். பர்டிகுலரா 2 சீன்ஸ். ஒன்னு ரமேஷ் கேரக்டர் ராஜினாமா லெட்டர் எழுதி கொடுக்குற ஒரு சீன், இன்னொன்னு அந்த ஃபேர்வெல் சீன்ல அவர் பாட்டு பாடுற விதம். 2 சீன்ஸை நான் டோட்டலா எலாபரேட் பண்ணி டைல்யூட் பண்ண விரும்பல அந்த எஃபெக்ட்டை. 2 சீன்ஸையும் படத்தோட நீங்க பாருங்க. டோட்டலா நம்மள கலங்கடிச்சு அழ வைக்கிற சீன்ஸ் இது. நம்மள அழ வைக்க டெலிபரேட்டா இயக்குனர் எதையுமே பண்ணிருக்க மாட்டாரு. என்ன நடக்குதுங்கிறத ஆஸ் இட் இஸ் ஜஸ்ட் காமிச்சிருப்பாரு, அவ்வளவுதான். ஆனா அதுவே டெவஸ்டேட்டிங்கா இருக்கும். போஸ்ட் இன்டர்வல் ப்ரொடாகனிஸ்டுக்கான வசனங்களே டோட்டலா குறைஞ்சிடும். மொத்தமா ஒரு 6-7 வார்த்தைகள் தான் அவர் பேசுவாரு. சில வார்த்தைகளை அவர் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையா மாறிட்டு வராருங்கிறத காமிக்கிற மொமெண்ட்ஸ். தென் சின்ன வயசுல வளரும் போது அவர் பார்த்த நிறைய விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை மட்டுமே அவரால் ரெகக்னைஸ் பண்ண முடியுதுங்கிறத காட்டுற அந்த சில மொமெண்ட்ஸ். பையனையே பார்த்து நீ யாருன்னு கேட்குற அந்த ஒரு மொமெண்ட், இதையெல்லாம் பார்க்கும்போது எப்பா போதும்பா இந்த கேரக்டர் பட்ட கஷ்டம் அப்படின்னு நம்மளே சொல்ல வச்சிருவாங்க. இதனாலேயே அந்த கேரக்டருக்கான எண்டிங் பெரிய டிராஜிக்கா ஃபீல் ஆகாது, ரிலீஃபா தான் இருக்கும். ஏன்னா அந்த எண்டிங்ல பெரிய டிராமாலாம் எதுவும் இருக்காது. கடைசியா அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எந்த சென்டிமெண்ட்டையும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. ரொம்ப சாஃப்டான சட்டிலான ஒரு எண்டிங் அண்ட் இன்னெவிட்டபிளான ஒரு எண்டிங். விஷுவலாகவும் இந்த படத்தை ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்கா அப்ரோச் பண்ணியிருப்பாரு சினிமாட்டோகிராஃபர் சேது ஸ்ரீராம். ஒருவேளை நான் பார்த்த ஹாட் ஸ்டார் பிரிண்ட் அப்படி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா டோட்டலாவே படத்துடைய கலர்ஸுங்கிறது ரொம்ப மியூட்டடா இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. தியேட்டர்ல படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா தியேட்டர்ல கலர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இந்த படத்துல ரொம்ப வைட் எஸ்டாப்ளிஷிங் ஷாட்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது. ரொம்ப இன்டிமேட்டா க்ளோஸ் அப், மிட் ஷாட் அப்படிங்கிற மாதிரி தான் டிராவல் பண்ணியிருப்பாங்க.
இந்த கேரக்டர்ஸோடைய உலகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கறத எம்பசிஸ் பண்றதுக்காக இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணிருக்கலாம். ரமேஷனுடைய நேட்டிவ் வீடு, அவருடைய அப்பா, அவருடைய அத்தை பொண்ணு, அவருடைய ஆஃபீஸ் கொலீக் ஜோசப்னு இந்த உலகத்தை ஃபீல் பண்ற கேரக்டர்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கும். அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டருங்கிறதுக்கு ஏத்த மாதிரியே இந்த ஜோசப் கேரக்டர் எழுதப்பட்ட விதத்தை பார்க்கும்போது நம்மளுடைய லைஃப்லயும் இப்படி ஒருத்தர் தான் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்க வச்சிருப்பாங்க. மோகன்லாலுங்கிற ஒரு நடிகருடைய அசாத்தியமான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படம் இவ்வளவு தூரம் ஒர்க் ஆக ஒரு முக்கியமான காரணம். ஒரு நான் ஹீரோயிக் பெர்ஃபார்மன்ஸ், எந்த எக்ஸாஜரேஷனும் இல்லாம அந்த கேரக்டர் கோ த்ரூ பண்ற அந்த பிரச்சனைகளை ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் போர்ட்ரே பண்ணிருக்கிற விதம் ஆர்ப்பாட்டம் இல்லாத அழுத்தமான நடிப்புக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ். ஆல்ரெடி நான் சொன்ன அந்த 2 சீன்ஸ் இல்லாம தனக்கே இதெல்லாம் மறந்து போகுதுன்னு புரியாம குழப்பமா அவர் யோசிக்கிற அந்த மொமெண்ட்ஸ், பையன்கிட்ட கோவப்படுற மொமெண்ட்ஸ், டோட்டலா ரியாலிட்டிலேருந்து விலகி கொஞ்சம் கொஞ்சமா அவர் மாறுற அந்த மொமெண்ட்ஸ்னு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரமேஷன் அப்படிங்கிற கேரக்டரா மட்டுமே அவர் தெரியவார். பிசிக்கலா அவரோட பிஹேவியர், பாடி லாங்குவேஜே டோட்டலா வேற மாதிரி மாறிக்கிட்டே வரும். இந்த படத்துக்காக அவருக்கு நேஷனல் அவார்ட் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இதே வருஷத்துல அவர் நடிச்ச உதயநாடு தாரம், நரன் இந்த 2 படங்கள்ல இருந்து இந்த படத்துடைய பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது டிராஸ்டிக்கா வேற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் மோகன்லாலுடைய லாஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ற ஆட்களும் இருக்காங்க. ரமேஷன் நாயருடைய வைஃப் லேகாங்கிற கேரக்டர்ல மீரா வாசுதேவன் 2015க்கு முன்னாடி இவங்க ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. தமிழ்ல உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற படத்தை நடிச்சிருந்தாங்க. மலையாளத்துல இதுதான் அவங்களுக்கு முதல் படம். ஒரு யங் ஆக்ட்ரஸ் இவ்வளவு ஹெவியான ஒரு கேரக்டரை கன்வின்சிங்கா புல் ஆஃப் பண்ணிருக்காங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா இந்த படத்துடைய 2 சீன்ஸ் எடுத்துக்கலாம். 2 சீன்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சீன்ஸ் தான், ஆனா 2 கான்டெக்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ப்ரோட்டாகனிஸ்ட் ரமேஷன் நாயர் நார்மலா இருக்கும்போது அவருடைய நேட்டிவ்ல சைல்ட்ஹுட் கிரஷை பார்க்குற அந்த ஒரு மொமெண்ட்ல மீரா வாசுதேவனுடைய ரியாக்ஷன் நீங்க பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல ரமேஷன் நாயர் கேரக்டர் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் மட்டும்தான் அவரால் ரெகனைஸ் பண்ண முடியுது அப்படிங்கறத ரியலைஸ் பண்ற அந்த ஒரு மொமெண்ட்ல மீரா வாசுதேவன் நடிப்பு பாருங்க. நான் ஏன் அச்சீவ்மெண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணேன்றது உங்களுக்கு புரியும். ஜோசப் கேரக்டர்ல ஜெகதீஷ் ஸ்ரீகுமார், அப்பாவா நெடுமுடி வேணு 2 பேருமே ஆஸ் யூஷுவல் பின்னி இருப்பாங்க. பையன் மனு கேரக்டர்ல அர்ஜுன் லாலோட நடிப்பு மட்டுமே இந்த படத்தை கொஞ்சம் எனக்கு தேட்ரிகளா ஃபீல் ஆச்சு. ஆனாலுமே கூட அவர் லாஸ்ட் ஆக்ட்ல அப்பாவோட நிலைமையை பார்த்து ஃபீல் பண்ற அந்த கலங்கர சீன்ஸ்லாம் நல்லாவே நடிச்சிருந்தாரு. ஆனா சேட்லி அர்ஜுன் லாலுக்கு இந்த படத்துக்கு அப்புறம் சொல்லிக்கிற மாதிரி பெரிய ரோல்ஸ் எதுவும் அமையல. எனக்கு இந்த படத்துல ஒர்க் ஆகாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ப்ரோட்டாகனிஸ்ட் அடி வாங்குற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஒன்று வரும், அது ரொம்ப ஃபோர்ஸா தெரிஞ்சது. தென் ஒரு கேரக்டருடைய டெத் ஒன்று வரும், சடனா இருக்கும், அதுவும் ரொம்ப ஃபோர்ஸா தெரிஞ்சது. பட் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா பிரச்சனையா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா அது இந்த படத்தோடைய மியூசிக் தான். ஹாட் ஸ்டார்ல மிக்சிங் எதுவும் சரியில்லைங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்த படத்தோடைய இந்த பிஜிஎம்ங்கிறது எனக்கு டோட்டலா ஒர்க் ஆகவே இல்லை. பயங்கரமா நான் சிங்க்லேயே வாசிட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது. முக்கியமா நிறைய சீரியஸான காட்சிகள்ல ரொம்ப நியூட்ரலான பிஜிஎம்மா வாசிட்டு இருந்தாங்க. டிராமாவை ஹைலைட் பண்ணக்கூடாது, அண்டர்லைன் பண்ணக்கூடாதுங்கிறத இவங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். மேபி அதுதான் அவங்களோட இன்டென்ஷனா இருக்கும். அதுக்கு வாசிக்காமே விட்டுருக்கலாம். கேரள சினிமாவில் ஒரு லெஜெண்டா பார்க்கப்படுற ரைட்டர் டைரக்டர் பத்மராஜனோட ஓர்மா அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட அடாப்டேஷன் தான் இந்த தன்மாத்ரா. பத்மராஜன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பண்ணவர் தான் இயக்குனர் பிளெஸ்ஸி. இந்த கதையை படிச்சுட்டு இதை அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு இயக்குனர் லோகிததாஸ் கூட கொலாபரேட் பண்றதுக்காக பேசியிருக்காரு. ஆனா லோகிததாஸ் இந்த கதை ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கு, இதுக்கு நான் வரல அப்படின்னு விலகிட்டாராம். அதுக்கப்புறம் மம்முட்டியை வச்சு முதல் படத்தை எடுத்தாரு பிளெஸ்ஸி. அந்த படம் தான் கால்ச்சா. அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் தந்த வெற்றி தான் அவருக்கு தன்மாத்ராவை எழுதுற கான்பிடன்ஸை கொடுத்துருக்கு. ரொம்ப பர்சனலா ஃபீல் பண்ணி இந்த ஸ்கிரிப்டை எழுதுனதா சொல்லியிருக்காரு பிளெஸ்ஸி. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் எழுதும் போது அழுதுகிட்டே தான் எழுதினாராம். ஆனா இந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சதுமே எல்லாரும் ஓகே பண்ணிடல. ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் தயங்கினாங்க. ஏன்னா மோகன்லாலோட அந்த ஹீரோ இமேஜ் கேரக்டர் பண்ற மாதிரி இந்த படத்துல ஒரு சீன் கூட கிடையாது. ஸோ ஹீரோ ஒத்துப்பாரா இல்ல ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா இயக்குனர் பிளெஸ்ஸி மோகன்லாலை நேராவே போய் மீட் பண்ணி இந்த கதையை சொல்லியிருக்காரு. இந்த கதையை கேட்டு முடிச்சதும் மோகன்லால் என்ன சொன்னாராம் தெரியுமா? இந்த கதையில நீங்க ஒரு வார்த்தையை மாத்தினா கூட நான் இதுல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மோகன்லாலுக்கே ஓகேனா எங்களுக்கும் ஓகே அப்படின்னு ப்ரொடியூசர்ஸும் ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் 100% இயக்குனருடைய விஷனா மட்டுமே ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் மோகன்லால். 2000 to 2010 அப்படிங்கிறது கேரள சினிமால ஒரு டல் ஃபேஸ், ஒரு டார்க் ஃபேஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த சமயத்துல வந்த படங்கள்லாம் பெரும்பாலும் காமெடி படங்கள் ஆர் கமர்ஷியல் படங்கள் ஆர் தமிழ் தெலுங்கு மாதிரியான மசாலா திரைப்படங்கள். இதையே பார்த்து மக்கள் கொஞ்சம் சலிப்புல இருந்தாங்க. நிறைய படங்கள் ஹிட்டும் ஆகல. மம்முட்டி மோகன்லால் மாதிரியான பெரிய நடிகர்கள் கூட ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை யோசிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப ரேரா தான் சீரியஸான படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. இயக்குனர் பிளெஸ்ஸி மாதிரியான இயக்குனர்கள் ஒரு சில பேர் தான் இருந்தாங்க. அவங்கலாம் வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவாங்க. அதனால இந்த சீரியஸ் சினிமா லவர்ஸ் எல்லாம் இவங்களுடைய படங்களை அதிகமா எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த கான்டெக்ட்லயும் தன்மாத்ரா ரொம்ப முக்கியமான ஒரு படம். இந்த படம் ரிலீஸ் ஆனதும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்சியும் வந்துச்சு. இந்த படத்தோட இந்த இன்டர்வல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்வல் சீன் ஒரு இன்டிமேட்டான ஒரு சீன். ப்ரோட்டாகனிஸ்ட் ரமேஷன் நாயரும் அவரோட வைஃபும் இன்டிமேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு சீன். இன்டிமேட்டா இருக்கும்போது அவர் டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற ஒரு விஷயத்த அவர் பண்றதுக்காக அங்கேயிருந்து எழுந்து போவாரு. அப்போ அவருடைய வைஃப் உட்காந்து அழுவாங்க. இந்த சீனை தியேட்டர்ல பார்த்த ஆடியன்ஸ்லாம் முதல் சில நாட்கள்ல ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் தியேட்டர்ல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சீன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி
தியேட்டர் ஓனர்கள்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால ரிலீஸுக்கு அப்புறம் இந்த சீன் எடிட் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த படத்தோட நிறைய சீன்ஸ் எடிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் 2.25 மணி நேரத்துக்கு மேல ஒரு மலையாள படம் இருந்தாலே நிறைய தியேட்டர் ஓனர்ஸ் அலற ஆரம்பிச்சாங்க. அதனால 160 மினிட்ஸ் இருந்த இந்த படத்தை நிறைய எடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹாட் ஸ்டார்ல இருக்கிறது இந்த 2.25 மணி நேர வருஷன் தான். படத்துடைய ஒரிஜினல் டிவிடியில ஃபுல் வெர்ஷன் இருக்கு அப்படின்னு பிளெஸி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த ஒரிஜினல் டிவிடி உங்க ஏரியால கிடைக்கும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 20+ வருஷங்கள்ல தன்மாத்ரா படத்தை பார்த்தவங்கல ஒரு சில பேர் இதுல இந்த அல்சைமருடைய டிபிக்ஷன் அவ்வளவு அக்யூரேட்டா இல்ல, இது மாதிரிலாம் இருக்காது, செகண்ட் ஹாஃப்ல அவருடைய பிஹேவியர் வந்து ரொம்ப ரிட்டார்டேஷன் மாதிரி மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த போர்ட்ரே எல்லாம் ரொம்ப ஆத்தென்டிக்கா தான் இருக்கு. இது டெமென்ஷியாங்கிற ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம், அதை சினிமாட்டிக் லிபர்ட்டிஸோட அழுத்தமா கன்வே பண்ணியிருந்தாரு இயக்குனர் பிளெஸி அப்படின்னு நிறைய டாக்டர்ஸே அவரை பாராட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கேரளால அல்சைமர்ஸ் பத்தின அவேர்னஸ் அதிகமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இருக்கு. அது ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் உண்மைதான். உடம்பு சரியில்லை, ஃபீவர் அப்படின்னு வந்தாலே அவசரமா அதை சரி பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கோம். இப்படியான சூழல்ல இந்த மாதிரியான படங்கள் நம்மளை நிறுத்தி நிதானமா யோசிக்க வைக்கும். நமக்கு கிடைக்கிற மொமெண்ட்ஸுக்கு நாம ஏன் கிரேட்ஃபுல்லா தேங்க்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுக்கு புரிய வைக்கும். ஆர்டினரியான மொமெண்ட்ஸ் தான் வாழ்க்கையோட முக்கியமான மொமெண்ட்ஸ் அப்படிங்கறதையும் ரியலைஸ் பண்ண வைக்கும். ரொம்ப சீரியஸா பேசிட்டோம் இல்லையா? ஸோ இதோட இந்த எபிசோட் நம்ம முடிச்சுக்கலாம். நீங்க தன்மாத்ரா பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தின உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக், மெம்பர்ஷிப் ஜாயின் எல்லாத்தையும் பண்ணலாம். நாம திரும்ப அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.